ஷை பிரம்மா நீதிமன்ற கோர்ட்டிலிருந்து வெளியில் அனைத்தும் தப்பாக 2ஆம் நம்பராக விளையாண்டு கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கு. இன்னும் சந்தோஷமாக ஓடிக்கொண்டே இருக்கான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் மானிட பிறவி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஓஹோ ஆகா ஓஹோன்னு ஓடுறான். ஆணும் பெண்ணும் இப்போ சென்ட்ரேஷன் வரைக்கும் ஆகா ஓஹோன்னு ஓடுது. அப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. அப்போ அடிக்கிற அடியில் வீட்டுக்குள்ளே பம்மி கிடப்பான். அப்போ ஆணும் பெண்ணும். அப்போ அவன் உயிர் வாழுறதுக்கு அந்த சாப்பாட்டு உணவு நாக்கு தேடும். நாக்கு தேடையில் எதை தேடுவான்? விவசாயத்தை தேடுவான். ஆணும் பெண்ணும் இப்போ உள்ள ஜென்ரேஷன். இப்போ 60 வயசு 70 வயசு 80 வயசு கிடக்கிறவன் வேறு சொல்லுவான், விவசாயம் தான் கடவுள் கொடுத்துருக்காரு நமக்கு உயிர் வாழுறதுக்கு. இந்த மோசத்தில் அரசியல்வாதி நம்ம ஓட்டு முத்திரையை போட்டு நம்மளாக போட்டோம், அவன் நம்மளை பாழாக்கிட்டான், இப்படித்தான் சொல்லுவான் வார்த்தை. புரியுதா? பாழாக்கிட்டான். இப்போ அடி கொடுக்காரு கடவுள், தண்டனை கொடுக்காரு. நம்ம தப்புக்கு தண்டனை. எதுக்குடா மூளை கொடுத்துருக்காரு? இல்லை நீ போட்ட நிறைய மூளை வச்சிருக்கியா? இல்லை எப்படிடா அதை தான் வச்சு போறியா? இல்லை இயற்கையில் உள்ள மூளையில் போறியா? அண்டா அதில் கண்டார ஒளி மக்கா முட்டாப்பையில் ஆணும் பெண்ணும் அறிவியட்ட உயிர் வாழ்கிறதுக்கு கொடுத்துருக்காரு. உயிர் எல்லாம் பூமியை அழிக்கிறதுக்கு நான் கொடுக்கல. அதான் பூமியில் புழுப்பூச்சி வரைக்கும் அழியுது. இவன் செய்கிற சேட்டை எல்லாம் புழுப்பூச்சி பூரா அழியுது. பறவைகள் விலங்குகள் அழிக்கான். அடுத்தாப்பில் மரம் செடி கொடிகள் மரங்கள் அதுதான் இயற்கையில் உள்ள இதை பூரா அழிக்கான். செயற்கையில் விட்டு மருந்துகளை விட்டு அழிக்கான். மரத்துகளை பூரா அனைத்து எவ்வளவோ அழிச்சிட்டான். அதுக்கு என்ன காரணம்? பத்திரப்பதிவு வெளியில் வென்று அடுத்தாப்பில் சாட்சி கையெழுத்து, அடுத்து புரோக்கர், அடுத்து சாட்சி கையெழுத்து, அடுத்து புரோக்கர். அப்போ இவனுங்களை என்ன செய்யணும்? தப்பு செஞ்சு போகிறான், தப்பு செய்கிறதுக்கு போகிறான். தப்பு செஞ்சு காகித பேப்பரை வாங்கி அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு குளிர் காஞ்சி போகிறான். அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு உள்ள சொருவி பட்டுமெத்தையில் படுத்து உடம்பு வேலை பார்க்காம இது ஒரு விளையாட்டு. புரியுதா? அதனால் 2 கை கால் கொடுத்துருக்காரு, வாய் மூக்கு கண்ணு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் தகுத்து நாங்கள் ஓட்டு முத்திர ஜனநாயகம் போட்டு நாங்கள் இப்படி அழிப்போம்னு அழிக்கான். அப்போ இவனுக்கு 4 பகுதிக்கு என்ன வைப்பார்? கணக்கு உள்ள பத்திரப்பதிவு வெளியில் வென்று சாட்சி கையெழுத்து சார்பாளர் கையெழுத்து உள்ள எல்லாம் கணக்கு பார்க்கையில் புரோக்கர் அங்கங்கே சிட்டி கிராமத்தில் கிடக்கிறவனை நடு சென்ட்ரலில் ஷூட்டிங் ஆர்டரில் முடிச்சிருவார். திரிசூலமும் திராசும் நீதிமன்றத்தில் இருக்குது. இதுதான் கணக்கு. புரியாடா? புரிஞ்சு நடடா. நீதிமன்ற கோர்ட்டை அவமதிச்சு தான் போகிறான். கோர்ட்டு ஒன்று இருக்குன்னு பயம் இல்லையில இந்த ஜென்மத்தில் மானிட பிறவி பயப்பட மாட்டான். அந்த பயம் நீதிமன்றத்துக்கு அப்போத்தான் வாயில் நாக்கில் வரும். முக்கால் சத்தியம் நீதிமான் நீதி அரசர் கணக்கு போட்டார்ப்பா.